இன்னைக்கு ஒரு சர்வே எடுக்க போறோம். மக்கள் கிட்ட போய் நம்மளோட திருப்பூர்ல இருக்கிற எம்எல்ஏ யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்க போறோம். நம்ம எம்எல்ஏ பேர் தெரியுமா உங்களுக்கு? எம்எல்ஏ பேர் தெரியாதுங்கண்ணா. விஜயகுமார் தெரியாதுண்ணா. தெரியாது. உங்களுக்கும் தெரியாதா? செல்வராஜ் யாருமே தெரியாது. எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? திருப்பூர் எம்எல்ஏ குணசேகரனா யாரோ பேர். திருப்பூர் எம்எல்ஏ தெரியாதுதான். தெரியாது. திருப்பூர் எம்எல்ஏ வந்து வந்துட்டேங்களா? திருப்பூர் எம்எல்ஏ யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? தெரியலண்ணா. உங்களுக்குண்ணா? தெரியும். எம்எல்ஏ கேஎன் விஜயகுமார் பேர் வரமாட்டேங்குது. முதலமைச்சர் பேரு தெரியலைங்களா? பேருண்ணா? செந்தில் பாலாஜி. விஜயகுமார். விஜய். எம்எல்ஏ பேர் தெரியுமா? தெரியாது. எம்எல்ஏ பேர் தெரியுங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. கூட்டிட்டு போவார், அதோட சரி. எனக்கு எது அவ்வளோ தெரியும். எம்எல்ஏங்களா? ஆமாம். குமாரா? செல்வராஜ் இந்த சைடு. ஆமாம். எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. எம்எல்ஏ செல்வராஜ் தெரியும். பேர் தெரியலீங்களா? சபரிங்கிறத கமிஷனர், அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எம்எல்ஏ இந்தாண்ட வந்து விஜயகுமார், சரிண்ணா. இந்தாண்ட செல்வராஜ். சூப்பர்ண்ணா. நிறைய பேர்த்துக்கு இது தெரியாமலே இருக்கவங்க. சிவசாமியில் யாரும் ஞாபகம் இல்லை. தெரில. விஜயகுமார் இருக்காரு. இல்லை நம்மளும் எம்எல்ஏ இவர் தாங்க மு.க. ஸ்டாலின் தான். விஜயகுமார் யாருன்னு தெரியுங்களா? தெரியாது ப்ரோ. எம்பி கவுன்சிலரு? தெரியாது ப்ரோ. எம்பி யாருன்னு தெரியுமா? கவுன்சிலர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரியாதுங்க. எம்எல்ஏ அவனை தெரிஞ்சு நான் என்னத்தை பண்ண போகிறேன்? மக்கள் மனநிலை. யாருமே தெரியாது. மக்கள் எல்லார்ட்டையும் எம்எல்ஏ யாரு, எம்பி யாரு, கவுன்சிலர் யாருன்னு முதற்கொண்டு கேட்டு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். எம்எல்ஏ யாருன்னு கேட்டா சிஎம் தான் வந்து எம்எல்ஏன்ற மாதிரி சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட்குள்ள யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. சும்மா அந்த ஓட்டு போடும்போது அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஓட்டு போடாதீங்க. அந்த ஃபோட்டோ இருக்க மனுஷன் நல்லது பண்ணுவாருன்னு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க, மாற்றம் வரும்.